இதை வந்து நீங்கள் ஏதோ சாப்பிடல நான் கொடுத்துட்டேன், ஏதோ அவன் தூங்கணுன்னா நான் ஃபோனை கொடுத்துட்டேன், அவன் அடம் பிடிக்கிறான் நான் ஃபோனை கொடுத்துட்டேன், அவன் எதனா ஒன்று பண்ணணுன்னா நான் ஃபோனை கொடுப்பேன், நீ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உனக்கு ஃபோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் அதிகமாக வந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், லேப்டாப் பார்த்துட்டே இருப்பேன், நான் ஒரு ப்ரிகாஷனாக யூஸ் பண்ணிக்கலாமா இந்த கிட்டனா? கட்டாயமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண் பிரச்சனைனா கண்ணாடி போட்டுக்கணும், அது எப்படி சரி பண்ணுறது, இது புதுசாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கலாம். கண் பிரச்சனையை கூட கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். அண்ட் உங்கள் கண்ணை எப்படி நீங்கள் பாதுகாக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் தூரமாக பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரிக், ரொம்ப கம்மி விலையில், எல்லாருமே அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாருமே வாங்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா டாக்டர் பேட்சுடைய ஆசை என்னென்னா லேமேன், அதாவது ரொம்ப காமன் பீப்புள் எல்லாருக்குமே கிடைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். கண்ணு பிரச்சனை, இந்த ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட்டில் கம்பல்சரி ஐ கேர் பற்றி பேசுங்க, ஐ பற்றி போடுங்க, கண்ணுக்கான மருந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறப்ப என்ன தெரியுதுன்னா, 15 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கண் பிரச்சனை வருது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஃபோனு, டிவி, லேப்டாப், இந்த 3 விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதோடைய விளைவாக அவங்களுக்கு ஐ கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதை வந்து நீங்கள் ஏதோ சாப்பிடல நான் கொடுத்துட்டேன், ஏதோ அவன் தூங்கணுன்னா நான் ஃபோனை கொடுத்துட்டேன், அவன் அடம் பிடிக்கிறான் நான் ஃபோனை கொடுத்துட்டேன், அவன் எதனா ஒன்று பண்ணணுன்னா நான் ஃபோனை கொடுப்பேன், நீ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உனக்கு ஃபோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நீங்கள் அதை செய்யவே வைக்கிறீங்க. இதோடைய விளைவு என்னென்னா, 15 வயசுக்கு உள்ளவே ஐ கேன்சர் ரேட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ கேன்சர் மட்டும் இல்லை, கண்ணு தெரியாமல் போகலாம். எவ்வளோ தான் வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ, இன்க்ரீஸ் ஆக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்ணே தெரியாமல் போயிடும். ஸோ இவ்வளோ ரேடியேஷன்ஸும் அதிகமாக இருக்குது. அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். இந்த ஃபோனோட ரேடியேஷன்ஸு, இந்த லேப்டாப்போட ரேடியேஷன்ஸு, அதை நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கண், ஐ கேர், அதுக்கான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் நான் கொடுக்க போகிறேன். கண்ணில் எந்தெந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம், முதல்ல கண்ணை சரி செய்ய முடியுமா, கண் பிரச்சனை சரியாக செய்ய முடியாது இல்லை சார், ஏன்னா நீங்கள் இத்தனை நாளாக அப்படி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண் பிரச்சனைனா கண்ணாடி போட்டுக்கணும், அது எப்படி சரி பண்ணுறது, இது புதுசாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கலாம். கண் பிரச்சனையை கூட கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். அதுக்கான டெஸ்டிமோனியலும் நான் போட போகிறேன் நம்மளோட யூடியூப் சேனலில். கண் பிரச்சனையை கூட கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். அது எப்படி சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்குன்னா அதை வித் எவிடன்ஸே நான் நம்மளோட யூடியூப் சேனலில் டெஸ்டிமோனியல் போட போகிறேன். அது ஒரு சைட். இந்த வீடியோவில் கண்ணு, அதுக்கு ரிலேட்டடான மருந்துங்க, அது ஒரு கிட்டாக உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஐ கேர் கிட் கொடுங்க சார், ஐக்கான மருந்துங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இதை நீங்கள் ப்ரிகாஷனாகவும் பயன்படுத்தலாம். இதை வந்து நீங்கள் கண் பிரச்சனை வந்தால் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது, ஒரு ப்ரிகாஷனாகவும் பயன்படுத்தலாம். நிறைய இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த காலத்தில் ஃபோன், லேப்டாப் இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கு அருமையான மருந்துங்க இருக்குது. அதில் என்னென்ன மாதிரி மருந்துங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த கிட்டில் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஐ கேர் கிட்டில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நந்தியாவட்டை ரொம்ப ஃபேமஸானது. நம்ம வந்து அடுக்கு நந்தியாவட்டையை யூஸ் பண்ணியிருக்கிறோம், வெறும் நந்தியாவட்டை கிடையாது. அடுக்கு நந்தியாவட்டையில் இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதிக விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அடுக்கு நந்தியாவட்டையை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தாண்டிக்காய், இது தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அடுத்தது கடுக்காய், அப்புறமா நெல்லிக்காய், நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே காட்டுறது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெத்தட்ஸில் மருந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஃப்ளவர்ஸ் இருந்தால் சன் மெத்தட்லேயோ, ஃப்ளவர் இல்லைனா பாயிலிங் மெத்தட்லேயோ மருந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விதமான ஃப்ளவர்ஸையும் பிளான்ட்ஸையும் ஹெர்ப்ஸையும் ஒன்லி நேச்சர். அடுத்தது தென்னம்பூ, கோகோனட் ஃப்ளவரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய விதமான நேச்சுரல் ஹெர்ப்ஸையும் ஃப்ளவர்ஸையும் ஒரு காம்பினேஷனாக மிக்ஸ் பண்ணி இந்தியன் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்திய மலர்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு இது ஒரு காம்பினேஷனாக கொடுக்குறோம். அடுத்தது சாத்தாவாரி, அதாவது தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். அடுத்தது மரம் மஞ்சள், இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஊரில் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்டு அதிமதுரம், ரொம்ப ஃபேமஸானது அதிமதுரம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அதெல்லாமும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நேத்திரம் பூண்டு,
ஸோ நேத்திரம் அப்படின்னாலே தெரியுது, அது வந்து ஐ, கண்ணு சம்மந்தப்பட்டது. ஸோ கண்ணு சம்மந்தப்பட்ட எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும், கேட்ராக்டு, ஷார்ட் சைட்டட்னஸ், லாங் சைட்டட்னஸ், எதுவாக இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக க்யூர் கொடுக்கும் இது. இந்த ஐக்கு ப்ரிகாஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன் சார், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் அதிகமாக வந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், லேப்டாப் பார்த்துட்டே இருப்பேன், நான் ஒரு ப்ரிகாஷனாக யூஸ் பண்ணிக்கலாமா இந்த கிட்டனா? கட்டாயமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை கொடுத்துருக்குறோம். கண்ணு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஃப்ளவர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே காட்டுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளவர்ஸும் ஹெர்ப்ஸும் மட்டும்தான். இதை தவிர்த்தும் நிறைய விதமான ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவ்வளோ விதமான நேச்சுரல் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கண்ணுக்கு அவ்வளோ அருமையாக கிளாரிட்டி கிடைக்கும். அண்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன ஃப்ளவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ லாங் சைட்டட்னஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட் சைட்டட்னஸாக இருந்தாலும் சரி, கண்ணு ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த கிட்ட அவ்வளோ அருமையாக பயன்படும். கண்ணுக்கு நிறைய பேருக்கு மருந்துங்க தனித்தனியாக கொடுத்து அது எல்லாத்தையுமே ஒரு காம்பினேஷனாக மேக் பண்ணி, இப்போ நான் சொல்கிற ஃப்ளவர்ஸை விட அதிகமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் எந்த கிட்டாக இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் ஃப்ளவர்ஸ் தான் நான் யூடியூப்பில் சொல்லுவேன். அதை தவிர்த்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் போட்டால் தான் வந்து அந்த கிட்டு நல்லா வேலை செய்யும். ஆனால் இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளவர் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிட்டு மட்டும் இல்லை, எந்த கிட்டாக இருந்தாலுமே நிறைய ஃப்ளவர்ஸ் போடுவோம். யூடியூப்பில் சொல்கிற ஃப்ளவர்ஸ் மட்டும் போடுறது இல்லை. அதனால தான் வந்து ரிசல்ட் அவ்வளோ வேகமாக வருது. அவ்வளோ ஃப்ளவர்ஸை கரெக்டான ரேஷியோவில் கரெக்டான காம்பினேஷனாக கொடுக்குறப்போ இந்த இந்தியன் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அருமையாக வேலை செய்யுது. ஸோ இந்த கிட்டை நீங்கள் ப்ரிகாஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஐ ப்ராப்ளம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு அதை தான் நான் ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களுக்கு இப்போ நான் குழந்தையிலேருந்து நான் கொடுக்கலாமா சார்னா, பிறந்த குழந்தையிலேருந்து மலர் மருந்து கொடுக்கலாம். பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மலர் மருந்தை கொடுக்கலாம். நோ டோசேஜஸ்ஸு, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சாப்பிடும் முன் சாப்பிடும் பின், இது இந்த கிட்டுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த கிட்டாக இருந்தாலுமே ஹேர் கேரு, வெயிட் லாஸு, வெயிட் கெயின், இந்த மாதிரி நிறைய விதமான கிட் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கம்மி விலையில், எல்லாருமே அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாருமே வாங்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா டாக்டர் பேட்சுடைய ஆசை என்னென்னா, லேமேன், அதாவது ரொம்ப காமன் பீப்புள் எல்லாருக்குமே கிடைக்கணும். இவங்களுக்கு ரிச் பீப்புளுக்கு மட்டும் தான் கிடைக்கணுன்றது கிடையாது. டாக்டர் பேட்ச் அதுக்கு ஆசைப்படலை. எல்லாருக்குமே இந்த மலர் மருந்து எல்லாருக்குமே கிடைக்கணும், அதை தான் அவர் நினச்சாரு. அதை என்னால் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக எவ்வளோ கம்மி விலையில் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட கண்ணை பத்திரப்படுத்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி 15 வயசுலேயே நீங்கள் இந்த கண் எல்லாத்தையுமே இழக்கிற அளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அப்போது உங்களுடைய லைஃப்பில் இன்னும் எவ்வளவோ ஏஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் தயவுசெய்து இந்த மாதிரியான கிட்டும் கண்ணுக்கு எக்ஸசைஸும் ஃபோனை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. இது ஒரு வகையான அட்வைஸ் தான். நீங்கள் அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுறது அது உங்களுடைய விஷ் தான். பட் ஃபோனை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாங்காக வச்சு ஃபோனை பாருங்கள், லேப்டாப்பை லாங்காக வச்சு பாருங்கள், கம்மி நேரம் பாருங்கள். அண்ட் உங்கள் கண்ணை எப்படி நீங்கள் பாதுகாக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் தூரமாக பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரிக். உங்கள் கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 20 மினிட்ஸ் தொடர்ந்து ஃபோனோ 20 மினிட்ஸ் தொடர்ந்து லேப்டாப் பார்க்குறீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் லாங்காக பாருங்கள், ரொம்ப தூரமாக பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, கண் ரிலாக்ஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரியான அந்த சுருக்கி பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாமே ரெடியூஸ் ஆகும். அண்டு கண் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் டிப்ஸு நீங்கள் வந்து உங்களோட கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஆஸ் வெல் அஸ் இந்த மலர் மருந்து கிட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிருவீங்க. ஸோ இந்த கிட்டை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.